ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கொஞ்ச நாளா நல்லா இருந்தது திடீர்னு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு கம்பேக் பண்ணா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த காருக்கான இல்ல அந்த பொருளுக்கான ஒரு வேல்யூ நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு 4 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் ரெனோ டஸ்டரை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு கம்பேக்ல இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஜனவரி 26ஆம் தேதி சென்னையில் அதோட ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். மீடியா டிரைவுக்கு நம்மளால அட்டன் பண்ண முடியல லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூனால. இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கிறோம். நம்ம கூட டஸ்டர் இருக்குது, டிசிடி இருக்குது, அந்த 160 பிஎஸ்ல கூட மேனுவல் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசும்போது நமக்கு ஓஜி டஸ்டரோட ஒரு கனெக்டிவிட்டி நம்ம பேசுறோம். ஏன்னா டஸ்டர் அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை இந்தியன் மார்க்கெட்ல ரூட் பண்ண ஒரு ப்ராடக்ட். மிட் சைஸ் எஸ்யூவி ஸ்டார்ட் பண்ணதே டஸ்டரோட தான் சொல்ல முடியும். இப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கு. இன்னைக்கு அது ஒரு 12 வெஹிக்கிள்ஸ் கிட்ட அந்த மார்க்கெட்ல இருக்கு. அந்த இடத்துல அந்த ஓஜி டஸ்டரோடைய அந்த ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஆகட்டும், அதோடைய அந்த K9K டீசலோடைய அந்த டிரைவபிலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே டீசல் இல்லாத குறை இந்த 160 PS இந்த 1.3 லிட்டர் என்ஜின் பண்ணுமா, இந்த கார் எப்படி இருக்குன்னு ரியல் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ரெனோ மதுரை ரிங் ரோடில் இருக்கிற அந்த டீலர்ஷிப்பில் இருந்து தான் நம்ம வெஹிக்கிள் எடுத்தோம். நம்ம கூட இங்கே டிசிடி இருக்குது, அந்த பக்கத்தில் நம்ம C5 பக்கத்தில் மேனுவல் இருக்குது. ரெண்டே நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். டிரைவிங் பார்க்கணும்னு சொல்கிறவங்க அந்த சாப்டர்ஸையும் பாருங்கள். அந்த டீலர்ஷிப்புக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கூட இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடாஸ் இருக்கிறது. ஆடாஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் ஒரு அலர்ட்டிங், அங்கே பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அலர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்டிக்கர் லான்ச் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பேஸ் பண்ண ஸ்டிக்கர் 3 ஷேப்பில் இருக்கும். நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் ஆடாஸ் இருக்குது, இந்த சேஃப்டி ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணி ஆன்லைனில் வாங்கலாம். இப்போ டஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு குளோபல் ப்ராடக்ட். குளோபலி டஸ்டர் CMF B+ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் அப்படி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராமல் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெனோ இந்தியா பார்த்தீங்கன்னா RGMPன்னு சொல்லக்கூடிய ரெனோ குளோபல் மாடுலார் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. அந்த CMF B+ஓட ஒரு 90% யூஸ் பண்ணிக்கிட்டு இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. மெயின் விஷயம் பார்த்தோன்னா இந்தியாவில் இன்றைக்கி அந்த பேனராமிக் சன்ரூஃபோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை வச்சுக்கிட்டு 50 மில்லிமீட்டர் இந்த ப்ராடக்ட்டை கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் இல்லாமல் பாடியிலேருந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கூட அந்த E&D ஆர்கிடெக்சர் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. 57% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க 5 ஸ்டார் ஈக்குவலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தோன்னா இப்போ நம்ம கூட டர்போ பெட்ரோல்ஸில் இருக்குது. நவம்பரில் ஹைபிரிட்ஸ் வருது. மேபி டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் CNG கூட எலக்ட்ரிஃபைடு EV வெர்ஷன் பண்ணணும்னா கூட இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறதா மீன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க 5 ஸ்டார் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கூட சேஃப்டி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், டாப் ஆஃப் த லைனில் ஆடாஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். வேரியன்ட் பிரேக்கப் கலர் சாய்ஸஸ் நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிற இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா ஐகானிக் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லான்ச் எடிஷன் சொல்லக்கூடிய அந்த வேரியன்ட் மவுண்டன் ஜேட் க்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தீமில் இருக்குது. இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் பார்ப்போம். டஸ்டர் ஆஸ் அ ப்ராடக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனில் அந்த லுக்ஸும் ஒன்று உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பாடி ஆன் ஃப்ரேம் SUVஸில் மட்டும்தான் ஒரு பட்ச் லுக்கை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு மோனோகாக்கில் ஒரு 4.3 மீட்டர்ஸில் ஒரு ப்ராடக்டை எப்படி சைஸபிளாக காட்ட முடியும்னு சொல்லி அந்த ஃபவுண்டேஷனை லே பண்ணதில் டஸ்டருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அதோட ஃப்ரண்ட் அண்டே ஒரு ஐகானிக் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் இருக்கும். நீங்கள் இதை பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஒரு ஸ்லீக்கான ஒரு கிரில் இருக்குது. ஒரு நியூ ஜெனரேஷன் ஸ்டைலில் டஸ்டர் பேட்ஜிங் இதில் இருக்குது. இந்த ஐகானிக்னு சொல்லக்கூடிய இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் அதில் இந்த லான்ச் எடிஷனில் இந்த ஒரு எல்லோ கலர் பேட்ஜிங் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம சைட்லேயும் அது இருக்கும், பார்க்கலாம். இந்த பானட்டுக்கு டஸ்டருக்குன்னே ஒரு ஸ்டைல் உண்டு. அதாவது ஒரு கிளாம்ஷெல் பானட்டை நம்ம நிறைய கார்ஸில் அப்படி ஒரு கவர் பண்ணி வரக்கூடிய ஸ்டைல் இருக்கிறது. இது ஒரு ரிசஸ் கொடுத்து ஒரு இந்த இடத்துல ஒரு பல்ஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம உள்ளே இருந்து பார்க்கும்போதே நம்ம ஒரு பெரிய SUV ஓட்டுற ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ஸ்டைலில் இருக்கிற ஒரு டிசைன். இது கண்டிப்பாக அந்த காரோட ப்ரொஃபைலை எலிவேட் பண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம். LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இதில் ஏர் கர்டன் கொடுத்துருக்காங்க. LED ஃபாக் லேம்ப்ஸ் வரும். ஃப்ரண்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. இந்த பெரிய ஸ்கிட் பிளேட்டோட ஒரு அட்வான்டேஜ் இந்த காரோடைய அந்த லுக்ஸை எலிவேட் பண்ணி காட்டுறது தான். இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் அன்னைக்கு மிட் சைஸ் SUV செக்மெண்டோடைய செல்லிங் பாயிண்டாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு செடான்ஸ்லேருந்து பீப்புள் கிராப் பண்ணாமல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த டஸ்டரை ஆக்சுவலி வாங்கினாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க குறை வைக்கல. 212 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. யூஸபிள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. 18 இன்ச்சில் பிளாக் அலாய் வீல்ஸ் வருது. டயரும் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் இருக்குது. ஒரு கிளாடிங் ஸ்கொயரிஷ் கிளாடிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்கொயரிஷாக இருக்குது.
நீங்கள் ரெனோவோட லோகோவை ஃப்ரண்டில் பார்க்கவே முடியாது, ஒரே இடத்துல தான் பார்க்க முடியும், சைட்ஸில் இந்த பேட்ஜிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது அந்த ஹிமாலயன் இன்ஸ்பயர்டு அந்த ஐகானிக்னு சொல்லக்கூடிய அந்த பேட்ஜிங் இருக்குது, அதை சுற்றி பியானோ பிளாக் இருக்குது. ஆக்சுவலி இதோட லெங்து பார்த்தோன்னா 4343 மில்லிமீட்டர் இருக்கும், 2657 மில்லிமீட்டர் இதோடைய வீல் பேஸ் இருக்கும். நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குது. நீங்கள் எண்டில் ஃபஸ்ட்டு எண்டில் வந்து டாய்குன் குஷாக் வந்து ஒரு 4.3 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ வீல் பேஸோட கணக்கில் பார்த்தோன்னா செல்டாஸும் சியராவும் அந்த எண்டில் இருக்கும், 2680 2700 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது அதுக்கு மிடில் கரெக்டாக பிளேஸ் ஆகுது. உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரூஃபோடைய ஹைட் ஒரு 50 மில்லிமீட்டர் குளோபல் மார்க்கெட்டை வரைக்கும் ஹை பண்ணியிருப்பாங்க. பேனராமிக் சன் ரூஃபுக்கான ரூமை கொடுக்கணும், உள்ளே இருக்கிறவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்கணும். பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனராமிக் அதில் இருக்குது, ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. இந்த போர்ஷனை இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு டிசைன் ஒரு ஃப்ளோட்டிங் ரூப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஹேண்டில் இந்த போர்ஷன்லேயே வருது. ஆக்சுவலி இதோட கர்வ் ஹைட் பார்த்தோன்னா 1280 1420 கிலோக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். டோர் வந்து நம்ம திறந்து பூட்டும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஒரு டட்டு உள்ளே இருக்கும், உள்ளே நம்ம ஏறும்போதும் பார்க்கலாம். ரியர் பாருங்கள், இதில் கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஸ்பாய்லர் ஷேப்பில் ப்ராப்பராக அந்த ரூஃப் வந்து அப்படி கனெக்ட் ஆகுது. இதுலேயும் வந்து ஏரோடைனாமிக்ஸுக்காக ஒரு சின்ன ஒரு பாத் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நோல்டர் அந்த ஒரு வைசர் ஸ்டைல்லே வருது. இந்த ஹாரிசாண்டல் கனெக்டட் லேம்ப்ஸ், இன்னைக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு காமனான ஒரு ஸ்டைலில் நம்ம பார்க்குறோம். லோகோ இருக்குது, டஸ்டரோட பேட்ஜிங் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரோட இருக்குது, ஒரு வைடான பெரிய ஸ்கிட் பிளே. இது அந்த பேட்ஜிங் டர்போ 160 சொல்லக்கூடியது, அந்த 1.3 லிட்டர். ஏன்னா அதான் இப்போதைக்கு ஹைப்ரிட் வர்றது வரைக்கும் மெயினான ஒரு இது. இப்போ இதில் டிபார்ச்சர் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34.7 இருக்கும், ஃப்ரண்டில் வந்து 26.4 இருக்கும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு நம்மளுடைய அப்ரோச்சுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓவரால் எக்ஸ்டீரியர் உங்கள் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா டியூவல் டோன். இவங்க கலர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் வந்து ரெகுலராக வரும். டியூவல் டோனில் எல்லாத்துலேயுமே வந்து அப்பர் வந்து ஸ்டெல்த் பிளாக்ல தான் இருக்குது. அப்படின்னா மவுண்டன் ஜேட் ப்ளஸ் ஸ்டெல்த் பிளாக்ல. பூட் பார்க்கலாம், பவர் டெயில் கேட் இருக்குது. ஆக்சுவலி இந்த பூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 லிட்டர் வந்து இந்த லோடிங் ஷெல்ஃபும் எல்லாம் சேர்த்து நம்ம ரூஃப் வரைக்கும் உள்ளது இருக்குது. ஆனால் அதே இது லோடிங் ஷெல்ஃபுக்கு கீழே நம்மளுடைய லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டாக பார்த்தோன்னா 518 லிட்டர் இருக்குது. யூஸபிள் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் சீட் இருக்குது. இங்கே ஒரு கேட்ச் இருக்குது பாருங்கள், ஸ்டைரோஃபோம் மட்டும்தான் இருக்கும், ஸ்பேர் வீல் கிடையாது. ஆனால் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பேர் வீல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டீலர்கிட்ட கேளுங்க. ஏர் இன்ஃப்ளேட்டர் ஆகட்டும், பஞ்சர் ரிப்பேர் கிட்டெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் அண்ட் இதெல்லாமே நீட்டாக மவுண்ட் பண்ணி நம்ம டஸ்டரோட இன்டீரியர் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வீடியோவில் கொஞ்சம் நல்ல இருட்டாக இருந்ததுனால நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் நம்ம இதில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறோம். இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஜி டஸ்டரோட இன்டீரியர்ஸில் எர்கனாமிக் ஃப்ளாஸ் நம்ம நிறைய பேச முடியும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருந்து. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய கார்ஸோடைய ஸ்டைல் மாறியாச்சு. குளோபலி ஆகட்டும், மெயினாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுக்கு மாறியாச்சு. ஆனால் இந்த டஸ்டரில் நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயமே ஸ்க்ரீன்ஸும் தேவையான சைஸுக்கு இருக்குது, சுவிட்சஸும் இருக்குது. அப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தீமில் தான் இன்டீரியர்ஸ் ஓவராலாக இருக்குது. பியானோ பிளாக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தான் இந்த போர்ஷனில், ஒரு கட்டோட அது அப்படி உள்ளே வருது. 10.25 இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், 10.1 இன்ச்சில் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பாருங்களேன், கார்பன் ஃபைபர் மாதிரி. இது கண்டிப்பாக ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் இல்லை, ஆனால் அது மாதிரியே பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கூட அந்த மவுண்டன் ஜேட் கலரில் இந்த ஐகானிக் அந்த ஸ்டிச்சிங் தீமில் வந்து அந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் வந்து டஸ்டரோட பேட்ஜிங். இது வந்து ஒரு லெதரேட் மெட்டீரியல், நல்லா இருக்குது. ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாருங்களேன், ஒரு ஸ்ட்ராப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தாண்டி அது போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல விஷயம். ஏசி வென்ஸ் நல்ல ஸ்லிம்மாக வருது. கூட இதில் பாருங்கள், இதில் டாகிள் சுவிச்சஸ் எல்லாமே ஃபீல் பண்ணி, இதுதான் நம்ம நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஏசியோட கண்ட்ரோல் ஆகலாம், இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ரோடை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணலாம், நல்ல விஷயம். அதுவும் நல்லா இருக்குது. கூட இதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, சி டைப் சார்ஜர்ஸ் இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்டர்னு சொல்லக்கூடியது, இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் பை ஒயர் கான்செப்ட் தானே. கியர் பாக்ஸுக்கு யாருமே டைரெக்டாக லிவர் மூலமாகவோ கேபிள் மூலமாக இன்றைக்கி பண்ணுறதில்ல, எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு தான். அதுவும் இதில் இருக்குது. அதுக்கான பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது. டாம்பர் டோர், உள்ள ஸ்ப்ளிட்டாக நம்ம வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா ஃபெல்ட் லைனிங் இல்லை, அது ஒரு சின்ன மிஸ் தான்.
இது மூவபிள் இல்லை, ஆனால் நம்ம எல்போக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. டஸ்டருடைய ஒரு இந்த ஹைலைட்டில் நம்ம பேச வேண்டியது இந்த சீட்டிங் பொசிஷன் தான். நல்ல அப்ரைட்டான ஒரு சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டஸ்டரில் மெயின் விஷயமே இதில் நீங்கள் உட்காந்து பார்த்தாலே அந்த ஒரு ஹாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய பானட்டோட 2 எண்ட்ஸும் நமக்கு தெரியுது. ஒரு பெரிய காரில் ஒரு லெங்தியரான ஒரு பானட் ஃபீல் இருக்குது. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இதில் தெரியுது. நல்ல அப்ரைட்டான சீட்டிங் ஸ்டாண்ட், சைட் போல்ஸ்ட்ரிங் இருக்குது. இது 6 வே அட்ஜஸ்டபிள். அதே மாதிரி பேசஞ்சருக்கும் 6 வே அட்ஜஸ்டபிள் தான். வெண்டிலேட்டட் சீட் இருக்குது. லம்பர் வந்து மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எர்கனாமிக்கலி சார்ட்டட் தான். பழைய டஸ்டர் மாதிரி எர்கனாமிக்கலி கன்ஃபியூசிங்காக இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய சுவிச்சஸ் யூஸபிளாக இருக்குது. பார்க்கிங் பிரேக் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. இது இப்படி ஸ்டைலாக இப்படி கனெக்ட் ஆகுது. அதுலேயும் நீங்கள் டோர் பேடில் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கார்பனுடைய ஃபீல் இருக்குது. கீழே அந்த ஸ்டிச்சிங் கண்டினியூ ஆகுது. என்னன்னா 1 லிட்டர் பாட்டில் வந்து வெர்டிகலாக வைக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷனில் ஹாரிசான்டலாக தான் வைக்க முடியும். அது ஒரு சின்ன மிஸ். ஓவரால் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கூட பார்த்தீங்கன்னா ரூஃப் லைனர் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் நீங்கள் பாருங்கள், டச்சில் ஒர்க் பண்ணுற மாதிரி இது ஒர்க் ஆகுது. இப்போ டோர் திறந்து இருக்கிறதுனால தான் ஒர்க் ஆகலை. டச்சில் பண்ண முடியும். ஏர்பேக்ஸ்க்கான பாயிண்ட் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. செக்மெண்ட்டில் நல்ல காம்படிட்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு 10.1 இன்ச்சில் வருது. மேலே வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஸ்டாண்ட் பை ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கும் மேலே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹேண்டியான விஷயங்கள், ஆனால் நல்ல விஷயங்கள். ஸ்க்ரீன் சைஸ் ஓகே தான். இது வந்து ஒரு திக்கான ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்கிறதுனால அது ஒரு கன்சோலாகவே தெரியுது. நம்ம ஒரு கனெக்டட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த போர்ஷனில் எதுவுமே இல்லை. நீங்கள் சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். இது ஆனால் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த போர்ஷனும் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். இதில் ஓப்பன் ஆர்லிங் மல்டிமீடியா சிஸ்டம்னு இதை சொல்கிறாங்க. இதோட மெயின் ஹைலைட்டு இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்கிறதா. நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு அப்டேட் பண்ணுது. நம்ம ஒரு தனி ஃபோனை லாகின் பண்ணணும்ல, இந்த காரே ஒரு லாகினாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்கிமிஸோட ஆடிட்டோரியம் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. 6 ஸ்பீக்கர்ஸோட வயர்லெஸ் ஃபோன் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. டியூவல் சோன் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இதிலே பண்ண முடியும். நான் முதல்ல சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக டியூவல் சோன் ஏசி மை ரெனோ ஆப்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இருக்குது. ஓவரால் டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஓகே. இப்போ டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கவுல் பிளேட் மாதிரி இந்த போர்ஷன் வருது. கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. அதனால் விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லி டிஜிட்டல்னால டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துகிறது. மேப் வந்து அதில் இது பண்ண முடியும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இந்த ஸ்கின்ஸுக்கு அதை மாற்ற முடியும். நல்ல லெஜிபிளாக ஆடாஸ் கூட எனேபிள்னால எல்லா டீட்டெயில்ஸோடு இருக்குது. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏர் குவாலிட்டியையும் பார்க்க முடியும். PM 2.5 உடைய ஒரு ஃபில்டர் இருக்குது. அயனைசரும் கூட. செகண்ட் ரோ பார்க்கலாம். ஆக்சுவலி அப்பர்ச்சர் பெருசு தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹைனால நம்ம வந்து காலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வரணும். ஆனால் ஹெட்டை பெருசாக மைண்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் சீட்டை விடைக்கும் கொஞ்சம் ஹை ரைஸ் தான். இங்கே இப்போ இன்டர்நெட்டில் நிறைய டிஸ்கஷன்ஸ் ஆகட்டும், நம்ம கன்சல்டிங் கால்ஸில் நிறைய பேர் என்கொயர் பண்ணுற ஏரியாவே இதுதான். ஏன்னா நான் வந்து அன்னைக்கு நைட்டில் அவ்வளவு ரிச்சாக நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியலை. நிறைய பேர் சொல்கிற பாயிண்ட் நம்ம அக்ரி பண்ணுறோம். இன்றைக்குள்ள மாடர்ன் கார்ஸில் வந்து பழைய கார்ஸை அதாவது பழைய ஜெனரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரியர் சீட்டில் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கிறது நம்ம சொல்கிறோம். அதுக்காக இது வந்து நம்ம ஃபோட்டோஸில் பார்க்குற அளவுக்கு மோசம் கிடையாது. நீங்கள் இப்போ என்னோட ஹைட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் ஓகே, லெக் ரூமும் ஓகே. இந்த கால் வந்து அந்த சீட்டுக்குள்ளே போகுது. ஆனால் இவ்வளவுக்கான அந்த தை சப்போர்ட் என்ன சொல்கிறது, இவ்வளவுக்கான ஒரு தை சப்போர்ட்டில் ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. அந்த தை சப்போர்ட் கூட வந்திருந்ததுன்னா இது கம்ப்ளீட் பேக்கேஜ் இருந்திருக்கும். 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது ஆளையும் உட்கார வைக்கிறதுக்கான விட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்படி உட்கார்ந்தோன்னா 3 பேர் உட்காரலாம். ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. ப்ளஸ் C டைப் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஏசி வென்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியரில் வந்து இந்த டார்க்கர் கலர்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒரு ரூமினஸ் பெருசாக தெரியாதது. ஆனால் ஓரளவுக்கு உள்ளே நம்ம உட்கார்ந்தா நமக்கு அந்த ரூமினஸ் தெரியுது. விண்டோ லைன் கொஞ்சம் ஹை தான். விண்டோ லைன் வந்து ரொம்ப லோ இல்லை. ஏன்னா சீட் வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லை. சீட் கொஞ்சம் ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்குது. நம்ம டிப்பிக்கல் யூரோப்பியன் கார்ஸில் இருக்கிற அதே ஸ்டைலில் தான். நீங்கள் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ இது கம்பீட் பண்ணக்கூடிய சியரா ஆகலாம், செல்டாஸில் சீட் கொஞ்சம் கூட ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீல் இருக்குது. ஆனால் இதில் ஒரு குவாலிட்டியான ஒரு ரிசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நார்மல் பில்ட் பர்சனாக உள்ள அப்படி வாங்கி வைக்குது. 3 ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஆம்ப்ரஸ் ப்ளஸ் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஹைட் இருக்குது. ஆம்ப்ரஸோட பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சீட்டுக்குள்ளே கால் இந்த போர்ஷன் வைக்கிறதுனால லாங் ட்ராவல்ஸ் நம்ம உட்கார முடியும்னு நினைக்கிறோம். டிரைவிங்கில் நம்ம பேசலாம். லைட் வந்து உங்களுக்கு டிஎல்ஓ பற்றி கவலையே கிடையாது. இந்த பக்கம் குவார்டர் பேனல் இருக்குது, பெரிய பேனராமிக் இருக்குது, மேலே ரூஃபில் டார்க்கர் கலர் கொடுக்காதனால நல்லாவே இருக்குது. ரைட் குவாலிட்டியெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே சீட்டில் வந்து மொபைல் வைக்கிறதுக்கான சின்ன பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
நம்ம எக்ரஸ் பார்க்கலாம். இங்கேயும் அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஸ்லாண்டில் தான் வைக்க முடியும், அப்படி பியூர் வெர்டிக்கலாக வைக்கிறது கஷ்டம். ஈஸியாக வெளியே வரலாம். என்ஜின் ரூம் பார்க்கலாம். ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்ல விஷயம். டஸ்டரில் 2 என்ஜின்ஸ் இருக்குது, டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ். ஒன்று வந்து நமக்கு தெரியும் HR10 சொல்லக்கூடிய ஆல்ரெடி நம்ம கைகரில் எல்லாம் பார்க்குற அந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் 100 PS பவரும் 166 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவலோட மட்டும்தான் இருக்குது, அதில் CVT அவங்க தரல. இப்போ நம்ம கூட இருக்கிறது இந்த காரோடைய மெயினான ஒரு என்ஜின். இது வந்து 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ என்ஜின். நிறைய பேருக்கு இந்த 1.3 லிட்டர் வந்து 3 சிலிண்டரா 4 சிலிண்டரான்னு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் இதில் நல்லா பாருங்கள், இதில் வந்து 4 சிலிண்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இன்ஜெக்டர்ஸோட பாயிண்ட் ஆகட்டும், இக்னைட்டர்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறது வந்து 4 சிலிண்டர்ஸை காட்டுது. இது வந்து பார்த்தோன்னா 163 PS பவரையும் 280 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பழைய டஸ்டரில் இது வந்து அந்த CVT எக்ஸ்ட்ரானிக்கோட காம்பினேஷனில் இருந்து இந்த தடவை ஒரு வெட் கிளச் சிஸ்டம் DCT 6 ஸ்பீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம அதை கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ஜின் ரூம் பொறுத்தவரையில் எல்லாமே நீட்லி தான் வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய கிளாடிங் எல்லாம் கொடுக்கல. ஹூட்லேயும் சின்ன இன்சுலேஷன் தான், இந்த சைட்லேயும் ஃபெண்டர்ஸையும் சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின். 2 இன்ஜெக்ஷன்ஸ் பெர் பவர் ஸ்ட்ரோக் கொடுக்கும். அதாவது ரிஃபைண்டாக பவர் லாஸ் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸையும் லாஸ் பண்ணாமல் வைக்கிறது மாதிரி சிஸ்டம் இருக்குது. நம்ம அதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. டிப்பிக்கல் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல்ஸில் கேட்குற அந்த ஒரு சவுண்ட் இருக்குது. மெயின் விஷயமே வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஐடில்லே பாருங்கள் நீட்டாக இருக்குது. ரவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ரெனோவும் மெர்சிடிஸும் கொலாபரேட்டடாக பண்ண ஒரு என்ஜின். கண்டிப்பாக ரவ் ஹாப்பியாக இருக்குது. மெர்சிடிஸோட இனிஷியல் மாடல்ஸில் இந்த என்ஜினோட இன்னொரு மேப்பிங்கில் அது இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நம்ம டஸ்ட் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ரெனோவோட டிப்பிக்கல் காட் கீ டைப் மேபி இந்த மாடலுக்கு மாற்றிருக்கலாம்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாக்கிங் அன்லாக்கிங், ஃபைன் மை வெஹிக்கிள், பூட் ரிலீஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை பர்ஃபெக்டாக நம்ம இதில் வச்சுருவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட். இந்த பக்கம் உள்ளேயும் பெரிய வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நல்லா ஹாட்டான டே. இல்லை வெண்டிலேட்டட் சீட் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில், இந்த மாதிரி பேனரோமிக்கெல்லாம் இருக்கிற மாடல்ஸில் நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கும் போது தான் நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சியில் வந்து ஏர் பேக்ஸால் சேவ் பண்ண முடியும். 14 வயசு கீழே உள்ள குழந்தைகளை கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்காதீங்க, பின்னாடி சீட் பெல்ட் போட்டு உட்கார வைங்க. ஏன்னா ஏர் பேக்ஸ் இன்ஜூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதோட ஒரு கண்டென்ட்டே பண்ணியிருக்கோம். ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. உங்கள் டேயை நீங்கள் சேவ் பண்ண முடியும். டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, சின்ன கார்ஸ் பெரிய கார்ஸ்னு சொல்லி. யாராவது அவசரமாக ஏறி போனால் கூட விட்டுருங்க. ஹைவேஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லைட்டை அப்கிரேட் பண்ணுறதுல இந்த ஃப்ளவர் டைப்லலாம் ஒரு LED எல்லாம் வச்சு ஆப்போசிட்டில் வரவங்களை பிளைண்ட் பண்ணுற ஒரு கான்செப்டில் இருக்குது. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம சேஃப்டி மற்ற ரோடஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஓட்டினா ரோட்ஸை நம்மளால் சேஃபர் ஆக்க முடியும். நம்ம முதல்ல ரைட் குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நின்று அந்த கிரவுண்டில் இருந்து ஹைவேக்கு என்ட்ரு ஆகிற இடத்துல ஒரு கனெக்டிங் ரோட். இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஆஃப் ரோட், ரெகுலர் ஆஃப் ரோட் ட்ராக்கோட ஒரு 20-25% எஃபெக்டில். டஸ்டர் ஓஜி டஸ்டரோட ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ளஷ்ஷான ஒரு ரைட் குவாலிட்டி. இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ப்ளஷ்னஸ் இதில் இல்லை. ஆனாலும் இந்த பம்ப்ஸ் ஆகட்டும், இந்த பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. நான் பின்னாடியே இருக்கா அப்படி ஃப்ரண்டில் மெக்பர்சன் ஸ்டட் தான், டிரான்ஸ்ஃபர் ஸ்லிங்கோட கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து டுஸ்பி மேக்ஸில் தான். நம்ம ஹைவேல அதில் இன்னும் ஒரு பாயிண்ட் பேசணும், காயில் ஸ்ப்ரிங்கோட இருக்கும். இண்டிபெண்ட் கிடையாது, செமி இண்டிபெண்ட் தான். ஆனால் அந்த கம்ஃபர்ட்டை மிஸ் பண்ணாமல் டியூன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைலில். நம்ம பார்க்கும்போது இந்த லோ ஸ்பீட் ரைடில், ஏன்னா பொதுவாக இன்றைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் இந்த ஹை ஸ்பீட் என்ஜின்ஸ் இருக்கக்கூடிய கார்ஸில் அவங்க ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக டியூன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகுது, அந்த ப்ளஷ் போனது மட்டும் இல்லாமல் ஸ்டிஃபே ஆயிடுது. இதில் ஆல்ரெடி ப்ளஷ் போயிடுச்சு. ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி கண்டிப்பாக இல்லை. ஆனால் கூட நம்மளை வந்து லோ ஸ்பீட் ரைடில் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரமாக இதை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். இனிஷியல் இம்ப்ரெஷன் உண்மையிலே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த K9K என்ஜினோடைய காலகட்டத்தை இதுக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. 85 PS ஆகலாம், 110 PS ஆகலாம், அது வேறு லீக். அது வந்து டீசலோடைய ஒரு கல்ட்டான ஒரு என்ஜின் அது. ஆனால் இன்றைக்கி நம்ம டர்போ பெட்ரோல்ஸோட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹைப்ரிட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட கொஞ்சம் தாண்டி தான் வரப்போகுது. அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து இல்லை, பையர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த என்ஜினில் தான். நம்ம அந்த
1 லிட்டரை விடைக்கும் இந்த காரோடைய டைமென்ஷனுக்கு வெயிட்டுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக இது பேலன்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்கிறது வந்து. இப்போ இந்த என்ஜின் வந்து உண்மையிலே ரொம்ப மெச்சூர்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் டர்போ பெட்ரோல்ஸ்னாலே அது எப்படி இருக்கும்னா இந்த டிஐஸ் ஆகலாம் இல்லை இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கிற என்ஜின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெவ் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இல்லை ரொம்ப அக்ரெசிவாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. அது கூட நீங்கள் ஒரு டிசிடியில் டிஎஸ்சியை டியூன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அது அக்ரெசிவாக அப்ஷிஃப்ட் பண்ணும். ஆனால் இந்த கார் வந்து ரொம்ப லீனியராக ரெவ் ஆகுது. அதுக்காக அது லேசி கிடையாது. அதை தான் நான் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா ஒரு டீசல் எப்படி லீனியராக ஏறுமோ அந்த ஸ்டைலுக்கு லீனியராக ஆகுது. எங்கேயுமே நமக்கு டர்போ லேக் பெருசாக தெரியல. லைட் ஃபுட்டடாக தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அது பாட்டுக்கு நீங்கள் வந்து அப்ஷிஃப்ட் ஆகுது. இன்னொரு ஃபீல் எனக்கு இருக்கிற ஃபீல் வந்து என்னென்னா இது டிசிடி மாதிரியே அப்ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பண்ணலை, ஒரு ரெகுலர் டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி பண்ணுது. இது மேபி யாராவது இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொடுங்க. என்னென்னா டார்க் கன்வெர்ட்டர் ஸ்டைலில் அப்ஷிஃப்ட் பண்ணுது. அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பேண்டில் அது ஸ்பின் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கியர் தான். லோவர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக அப்ஷிஃப்ட் பண்ணி அந்த டர்போ ரேஞ்சில் கொண்டு வைக்குது. அதுக்கப்புறம் கியர்ஸ் எல்லாமே டால் தான். ஆனால் அது வந்து நம்மளுடைய ஃபுட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக நம்ம கூட கனெக்ட் ஆகுது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயின் விஷயமே பார்த்தோம்னா இந்த என்ஜின் வந்து மோர் லைக் என்ன சொல்கிறது இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கான அந்த டியூனிங் தான் இதில் மெயினாக நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் இதை வந்து டஸ்டர்லையோ இல்லை கிக்ஸ்லையோ எல்லாம் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா சிவிடி கூட உள்ள காம்பினேஷனில் அது என்ன பண்ணும், ரொம்ப ரெவ் ஆகுற ஒரு ஃபீல் இருக்குது. அது கொஞ்சம் லேபர்னு இல்லாமல் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆக ட்ரை பண்ணுற ஃபீல் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே லீனியராக ஓட்டணும். அது பாட்டுக்கு ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணுது. ஷிஃப்டிங் ஆகட்டும், ஷிஃப்ட் ஷாக்ஸ் எதுவுமே ஆப்வியஸ்லி டிசிட்டில் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக நீங்கள் ஃப்ளோர் பண்ணுறீங்கனாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுது கிக் டவுன் பண்ணி. ஏன்னா டிசிடிஸோட அட்வான்டேஜ் சீக்வன்ஷியலாக டவுன் ஷிஃப்ட் பண்ணாது, கியர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ணும். இதுலேயே அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. இங்கே அந்த மெச்சூரிட்டி வந்து நமக்கு தெரிகிறது இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜில் தான். இப்போ நீங்கள் ஒரு கார் வந்து உண்மையிலே அதோடைய சேஸையும் அதோடைய ஸ்டியரிங்கும் அதோடைய அந்த என்ஜினோடைய அவுட்புட் எல்லாமே ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக டியூன் பண்ணியிருக்காங்கனாலே நம்ம ஏறி இருந்த 10 நிமிஷத்துலேயே 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துல அந்த கார் நம்ம கூட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ இந்த ஸ்டியரிங்கோடைய ஒரு ஃபீல் ஆகலாம், அந்த வெயிட் ஆகலாம், ப்ளஸ் வந்து சேசிஸ் கண்ட்ரோல் ஆகலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஆன்டி ரோல் பார் இருக்கும், பின்னாடி வந்து அந்த டிஸ்பீமுக்குள்ளே வந்து ஆன்டி ரோல் பார் வச்சுருப்பாங்க. பாடி கண்ட்ரோலும் நல்லா இருக்குது. உங்களால் வந்து அந்த ஃபன் ஃபேக்டரை கொஞ்சம் எடுத்து ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த மாடர்ன் சேசிஸ் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர், அதாவது முன்னாடி கார்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள நியூ ஜென்ரேஷன்ஸுக்கு வரவங்க சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனையே புதிய ஜெனரேஷன் கார்ஸுக்கு வெயிட் கம்மியாகுது. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, வெயிட் கம்மியான வந்து கார் ஸ்டெபிலிட்டி ஹேண்ட்லிங்கில் இருக்குன்னு. அங்கே தான் இந்த இன்ஜினியரிங் வரக்கூடிய விஷயம். இது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டமாக நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி நீட்டாக அதை வந்து என்ஜினியரிங் பண்ணுறதுல தான் இருக்குது. இவங்க அந்த என்ஜினியரிங்கை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. ஏன்னா ஸ்டியரிங் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்டியரிங் இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி பாடி ரோல் நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. இப்போ நான் லேனுக்குள்ளே வந்து பாடி ரோல் எவிடெண்டாகவே இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச பின்னாடி அதே மாதிரி நீங்கள் வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லாததுனால உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் சில டர்போ பெட்ரோல்ஸை வந்து ஆக்சலரேட் பண்ணாலே நம்மளை தாண்டி அந்த இன்ஜின் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ அதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு ஓவர் ஷூட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்குது. இன்னொன்று பானட்டோடைய அந்த ஒரு இதாகலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்கூப் பண்ணுறதுக்கெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது, நல்ல ஃபீல் இருக்குது. நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் கூட இதில் நான் சொல்ல வேண்டியது, பொதுவாக வந்து நம்ம டிசிடிஸ் ஓட்டும் போது என்னென்னா நம்ம டீசலரேட் பண்ணி ஆக்சலரேட் பண்ணாலே அது டவுன் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும் உடனே. அது அப்படி இல்லை. இவங்களோட டியூனிங் வந்து நம்ம டீசலரேட் பண்ணிட்டு திருப்பி ஆக்சலரேட் பண்ணுற ஒரு ஸ்டைலுனாலும் ரொம்ப நம்ம கிக் டவுன் பண்ணலைன்னா அந்த இதில் கீப் பண்ணி போகிற ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெட் நோட் ஆகட்டும் எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து அந்த ப்ளஷ் ரைடு போனது நிறைய பேருக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஹேண்ட்லிங் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஜெர்மன் ட்வின்ஸுக்கு ஒரு காம்படிஷன் வந்தாச்சு நம்ம மார்க்கெட்டில். இது ஒரு மெச்சூரான காம்படிஷன். இந்த என்ஜினை நான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா 280 நியூட்டன் மீட்டர் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் டார்க் ஜாஸ்தி. ஆனால் அதை வந்து கரெக்டாக அந்த பெர்மிசிபிள் ரேஞ்சுக்குள்ளே டியூன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. கூட கனெக்டே இந்த பிரேக் தான்.
பிரேக்கில் வந்து ஒரு பைட் இருக்குது, அதுக்காக ரொம்ப ஷார்ப் கிடையாது, நமக்கு தேவையான பைட் இருக்குது. ஓல்டர் ஜென்ரேஷன் கார்ஸ் ஓட்டுறவங்களுடைய ஸ்டைலில் நம்ம இந்த பிரேக்ஸை இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு யூஸ்ட் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸ்டியரிங் நல்ல ரீசென்டர் ஆகுது. இப்போ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக ஃப்ளோர் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சில். இப்போ கியர்ஸ் வந்து நல்ல டாலாக தான் அப்ஷிஃப்ட் பண்ணுது பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ஜினோடைய ஒரு ரோர் தெரியும், லேட்டாக தான் அப்ஷிஃப்ட் பண்ணுச்சு. 120க்கு வந்து தான் திருப்பி கியர் அடுத்த கியர் அப்ஷிஃப்ட் பண்ணுச்சு. இது நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டணும்னு ஒரு மூடு இருந்தால் கூட இந்த என்ஜினில் அந்த பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தோன்னா டிசிடிஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து டார்க் கன்வெர்ட்டர்ஸ் கூட சிங்கான இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு மெயின் ரீசனே டிராஃபிக் தான். இதில் வெட் கிளட்ச் சிஸ்டம்னால இந்தியாவுடைய இந்த இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த வெயில் ஆகலாம், இது நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல நிற்கும் போது வெட் கிளட்ச்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து அதில் டிசிபேட் பண்ண முடியும். ட்ரை கிளச்சில் ஹீட் ஜாஸ்தி ஆகும், அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுவோம்னா, நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூட்ரல் பண்ணி விட்டுருங்க, அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம மேனுவலி ஓட்டுறதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. டக்குன்னு 2 கியர் நீங்கள் டவுன் பண்ணின பாருங்கள், D3லேருந்து அந்த விஜிடி டர்போடைய ஒரு எஃபெக்ட் அதில் தெரிஞ்சு. நான் இதை புஷ் தெரிஞ்சுதா, அது அந்த வேன்ஸில் இருந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ் அது வேரி பண்ணி அந்த புஷ் கொடுத்த ஒரு ஃபீல். நானே நம்ம கொஞ்ச நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, நல்ல கார்ஸ் ஓட்டலைன்னு சொல்லி. வெர்னாவும் அன்னைக்கு நல்லா இருந்து, இது நல்லா இருக்கா? டேனிக்கு இன்னும் நான் ஓட்ட கொடுக்கல, டேனி ஓட்டும் போது நான் பின்னாடி இருந்து கேட்குறேன். ஏசி வந்து இன்னைக்கு நல்லா ஹாட் ஆனதுலேயே வந்து 3rd ஸ்பீடில் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது. வென்டிலேட்டர் கூட இருக்கிறதுல சப்போர்ட் தான். இன்ஃபேக்ட் வெஹிக்கிளோடைய மெயினான அந்த ஒரு ஃபீலே வந்து டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு அப்ரோச் இதில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டோடைய இந்த ஃபீல் ஆகலாம், இதெல்லாமே இங்கே நம்ம இருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு இதை ஃபீல் பண்ணி ஓட்டும் போது நமக்கு நம்மளோட காராக இருக்கும்போது எந்தெந்த சுவிட்ச் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் போது ஈஸியாக பண்ண முடியும். ரோட்ல இருந்து கண் எடுக்க வேண்டாம். ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேலன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக ரொம்ப ப்ளஷ்ஷாக அது எடுக்கிறது இல்லை. ஆனால் ரோட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆண்டுலேஷன்ஸ் எல்லாம் நீட்டாக சோக் பண்ணுது. இப்போ டிரைவ் மோட்ஸ் இதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலாக ஓட்டணுன்னா எக்கோன்னு சொல்லி இருக்குது. கம்ஃபர்ட்டில் தான் நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தோம், கம்ஃபர்ட்னு சொல்லுது. இன்னொன்று நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்சனலைசேஷன் பண்ண முடியும், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம விருப்பத்துக்கு செட் பண்ணலாம். ஸ்டியரிங் வந்து லைட் சின்ன ஸ்பீட்ஸில் இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் ஈஸியாக தான் இருக்குது. இதில் டர்போ லேக் பெருசாக இல்லை. நம்ம மேனுவல் ஓட்டும்போது கிளச் எப்படி இருக்குது, டர்போ லேக் எப்படி இருக்குன்றதை மெயினாக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி ஸ்பீட்ஸ் வந்து உள்ளே பெருசாக தெரியல. மெயினாக கார்னர்ஸில் இந்த கார் நல்லா பிஹேவ் பண்ணுது. நம்ம டிப்பிக்கலி ஒரு ஹேண்ட்லர் மாதிரி கொண்டு கார்னரில் த்ரோ பண்ணணும்னு இல்லை, ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகிற அந்த அஜிலிட்டி வந்து இதில் இருக்குது. ஏன்னா இந்த ஆன்டி ரோல் பாரோடைய ஒர்க்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஹேண்ட்லிங்கை வந்து எங்கேயுமே லூஸ் பண்ணலை. ஈவன் நீங்கள் வந்து கட் பண்ணி சடனாக ஒரு லேன் சேஞ்ச் பண்ணணும்னா கூட உள்ளே இருக்கிறவங்கள எதுவுமே ஃப்ளெக்ஸ் பண்ணாமல், நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த ரைட் லைனுக்குள்ளே நம்ம கேஷுவலாக என்ட்ரு ஆகலாம். நமக்கு வந்து அண்டர் ஸ்டியரே இல்லை. அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியரோட ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ்ஸ் தான் நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ரியரோட பாசிட்டிவே என்னென்னா செட்டில்டாக இருக்குது ரியர். அண்டுலேஷன்ஸ் பெருசாக இல்லை, ஸ்பீட்ஸ் தெரியல, பிரேக்ஸில் ஜி ஃபோர்ஸ் பெருசாக தெரியல, ஹெட் நாட் இல்லை, எதுவுமே நமக்கு பெருசாக நம்மளை வந்து அலுங்காமல் குலுங்காமல் உட்கார வச்சுருக்கு. இன்னொன்று லேனுக்குள்ளே இருந்தெல்லாம் கட் பண்ணும்போது இந்த ரியர் சஸ்பென்ஷனோட செட்டப், அந்த ஆன்டி ரோல் பாரும் ரோல் இல்லாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. அது நமக்கு தெரியுது. நம்ம வந்து இந்த காரை டைனாமிக்கலி கவனிச்சா அது நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம கவனிக்காமல் கேஷுவலாக உட்காந்தாலும் ஓகே. பிரேக்ஸில் பாருங்களேன், இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஜிஃபோர்ஸ் எதுவுமே தெரியலை. நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் மைனஸ்ன்னு சொல்லக்கூடியது, நெகட்டிவ்னு சொல்லக்கூடியது நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள் தாங்க. கண்டிப்பாக அந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் நம்ம சொல்ல முடியாது. இப்போது நம்ம நிறைய இடத்துல இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு கார் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் கார்ஸ் வாங்க முடியாது சொல்லக்கூடியதில்லை. இதுவும் அந்த இதில் தான் வருது. நீங்கள் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் பக்கா, டிரைவிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேசஞ்சருக்கு வந்து தை சப்போர்ட்டில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சீட்டுக்கான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், டேனி ஓட்டுற ஸ்டைலுக்கெல்லாம் கேஷுவலாக நம்ம உள்ளே உட்காரலாம், ஃபியர்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் கட் பண்ணாலும் பெருசாக தெரியலை. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பின்னாடி உட்காந்து பாருங்கள். பின்னாடி கம்ஃபர்ட்டில் குறை இல்லை, ஆனால்
இந்த ஸ்பேஸிங்கில் நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஸ்டைலில் தான் இருக்கணும். இந்த காருக்கு தை சப்போர்ட் கிடைக்குன்னா இப்படி இருக்கணும். இந்த கார் பார்த்தீங்களா கொஞ்சம் நீசப்பில் தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு குறையை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்புறம் விண்டோ லைன் சிலவங்களுக்கு கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகலாம். ஆனால் ஓவரால் ஓகே தான். இப்போது நான் வந்து வெயிலோட எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த பேடை இது வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுலேயும் வந்து உங்களுக்கு பெருசாக இருட்டாக இல்லை. சில வேரியன்ஸில் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷனில் டிஃப்ரென்சஸ் உண்டு. அது நீங்கள் வந்து உங்களோட வேரியன்ட் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஏசி ஓகே தான். ஏசியோட இது வந்து அவுட்புட் நல்லா தான் இருக்குது. இந்த கியர் டவுன் ஆகுறது, அப்ஷிஃப்ட் பண்ணுறது எதுவுமே நமக்கு இங்கே தெரியலை. அது இந்த வெஹிக்கிளோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதாவது அதான் அந்த அக்ரெசிவ் இல்லாமல் மெச்சூராக இருக்குது. நான் டிரைவிங்கில் சொன்னது இப்போ கூட நீங்கள் பாருங்கள் 2 தடவை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆனால் அது எதுவுமே இங்கே நமக்கு மூவ் ஆகலை. உங்களுக்கு எங்கேயுமே அதோடைய வைப்ரேஷன்ஸோ அந்த ஒரு சேஞ்ச் எதுவுமே தெரியலை. இனி நம்ம மேனுவல் ட்ரை பண்ணுவோம். நம்ம நிறைய பேர் மேனுவல்ஸோட ஃபேன்ஸாக இருப்போம் தெரியுமா. இன்றைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் இது ஒரு உண்மையான ஃபேக்ட், ஒரு சேடான ஃபேக்ட். மேனுவல்ஸை விடைக்கும் சில ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து அந்த என்ஜின் கூட உள்ள சிங்க் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக மேனுவல் மோசம்னு நான் சொல்ல வரல. ரேங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கும் செகண்ட் மேனுவல் வரும். முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவ் மேட்ச் பண்ணி ஓட்டுறது அந்த மேனுவலோடைய அந்த ஒரு ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த என்ஜினை பொறுத்தவரையில் அந்த டிசிடியோடைய அந்த என்ஜினியரிங், இந்த என்ஜினியரிங் சேர்ந்த அந்த அவுட்புட் கொஞ்சம் கூட நல்லா இருந்தது. மேனுவல்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த நம்ம டர்போக்கு வெளியில் கொண்டு வந்து டர்போ ரேஞ்சில் இருந்த அந்த டார்க் வேரி ஆகுறது எல்லாமே நமக்கு தெரியுது. ரொம்ப சென்சிபிளாக ஓட்டினா உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஓட்ட முடியும். ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கிளச் வந்து டீசெண்டான பைட்டில் இருக்குது. அதாவது கிளச் ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. கேட்ஸ் வெல் டிஃபைன்டு தான். 5லேருந்து 6க்கு வரும்போது நம்ம அதை கொஞ்சம் பழகணும். நமக்கு எப்போவுமே அது ரிவர்ஸாக போயிருமோன்னு ஒரு ஃபீல் இருக்கேன். ரிவர்ஸ் வந்து அங்கே 1க்கு அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அது ஒரு ஃபீல், அது நம்மளுடைய பிரெயினோட ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் இந்த ஆக்சிலரேஷனோட அந்த வேரியேஷனில் பார்க்கும்போது டிசிடி ஓட்டும்போது டிசிடி கொஞ்சம் கூட அந்த டார்க்கை வைட் பண்ணி எடுத்துகிட்டே வரும். ஏன்னா நம்ம ஆக்சிலரேஷன் மட்டும் பண்ணால் போதும், அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் இதில் நம்ம அந்த டைமிங்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதை கரெக்டான பெஸ்ட் அவுட்புட்டாக நம்ம எடுக்க முடியும். இந்த என்ஜின், இந்த காரோட டைனாமிக்ஸை பார்த்தீங்களா, அதான் இந்த கார் நம்ம கூட டைனாமிக்கலி கனெக்ட் ஆன ஒரு ஃபீல். அதுதான் மேனுவல்ஸ் வந்து கண்டிப்பாக டிசிடிஸ் வேணான்னு சொல்கிறவங்க வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பெப்பின்னு சொல்ல முடியாது. மேனுவல் நம்ம ஒர்க் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா ஒரு அந்த டார்க் பேண்டை வந்து கரெக்டான இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம மேனுவலோடைய பாயிண்ட்டை வந்து சிட்டியில் பார்க்கணும். சின்ன சிட்டி டிரைவும் எடுத்து பார்க்கலாம். ஆனால் நம்ம மேனுவல் லவ்வர்ஸே இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்கை வந்து ரேங்க் பண்ண வைக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க்கெட் வந்துருக்கிறது ஒரு சேடான ஒரு ட்ரூத்து தான். ஏன்னா அது உண்மை தானா? நம்ம இந்த வெஹிக்கிளோடைய டிரைவபிலிட்டி இந்த சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு சின்னதாக ஒரு சிட்டி டிரைவ் எடுத்து பார்ப்போம். சிட்டியில் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கியரை ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. என்னென்னா அந்த டர்போ ரேஞ்சுக்கு கீழே இருந்து டர்போக்குள்ளே கொண்டு வரணும். திருப்பி சடனாக நம்ம பிரேக் பண்ணுவோம், திருப்பி கியரை ஒர்க் பண்ணுவோம். இங்கே தான் இந்த டர்போ என்ஜின்ஸோடைய ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்கிறத வரைக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் நமக்கு இருக்கிறது. நம்ம அதுக்கு யூஸ்ட் ஆகணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக்னு சொல்லும்போது இந்த தலைவலி நமக்கு இல்லை. ஆனால் டார்க் ஃப்ளோ இருக்குது. ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் நம்ம கொஞ்சம் கியரை ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் எடுக்க வேண்டியது வரும். ஆனால் என்னென்னா டர்போ லேக் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியல. குவிக்காக நம்ம ஷிஃப்ட் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு நம்மளால் வரவும் முடியுது. சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதோடைய ஒரு ஸ்டைல். நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காரோடைய ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக டிசிடி ஃபஸ்ட் சாய்ஸில் இருக்கும். மேனுவல்ஸ் வந்து உங்களுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக சிட்டியில் ஓட்டுறீங்க, உங்களுக்கு டிசிடிஸோடைய லாங் லைஃப்பை பற்றி எல்லாம் ஒரு கன்சர்ன் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மேனுவலுக்கு இது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும்னு ஒரு அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு செட் ஆக முடியும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரவ் பண்ணி அவுட்புட் எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். சில டைம் ஃப்ளாட்டான ஒரு டார்க் கிடைக்கும், அதை நம்ம ரவ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தேவை வரும். சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஹைவேஸில் நமக்கு ஸ்டியரிங்கில் வெயிட் இருந்தது. ஆனால் சிட்டியில் ரொம்ப அஜைலாக இருக்குது. நீங்கள் லைட்டர் கண்ட்ரோல்ஸ் தான். மோட்டரோட டியூனிங் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வேர்டிக் ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டோம்.
நாங்கள் வந்து பாட்காஸ்டில் ஆகட்டும் இல்லை கண்டென்ட் பண்ணும்போது ரெனோ வந்து ஒரிஜினல் ரெனோ வந்து இந்த டஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி உள்ள லைனப் கிடையாது. ஏன்னா ரெனோவுடைய இந்தியாவில் உள்ள அவங்க வரும்போது ஃப்ளூவன்ஸ் ஆகட்டும் கோலியஸ் ஆகட்டும் அந்த காலகட்டம் அது வேற. ஆனால் நம்ம லேட்டஸ்ட்டாக குவிட்டர் அஃபென்சிவாக சொல்லலை, ட்ரைபர் கைகர்லாம் நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்க்கும்போது ரெனோ ஆஸ் அ குளோபல் பிராண்டுக்கான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ டஸ்டர் கண்டிப்பாக திருப்பி வரணும். டஸ்டர் வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து காம்படிட்டிவாக இருக்கணும்னு உள்ளது ஒரு ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு கம்பேக்குன்னு சொல்லக்கூடியது அறகுறையாக இருந்தால் பிரயோஜனம் இருக்காது. அப்படி பார்த்தா ஒரு நல்ல கம்பேக்கோட தான் டஸ்டர் வந்திருக்குல்ல, ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். சேசிஸ் நல்லா இருக்குது, அதில் இன்ஜினியரிங் போயிருக்கிறது நமக்கு தெரியுது, டைனாமிக்கலி சார்ட்டடாக இருக்குது, அந்த 1.3 லிட்டர் இன்ஜின் வித் டிசிடி காம்பினேஷனில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. மெயினாக ஒரு டிரைவிங்கை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்த அந்த டிபெண்டன்சி வந்து இது ஓவராலாக நம்ம யூரோப்பியன் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் ஜெர்மன்ஸ் கிட்ட வந்து ஒரு காம்படிஷன் வந்தாச்சு. அப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி வாங்குற ஒரு ஸ்டைலில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். என்னதான் கொரியன்ஸும் டர்போ பெட்ரோல்ஸ் கொடுத்தாலும் டைனாமிக்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு தனி கிளாஸ், அந்த ஒரு டிரைவருக்கான ஒரு கனெக்டில். இதில் அந்த டிரைவர் கனெக்ட் ஃபீல் இருக்குது, கம்ஃபர்ட்டும் இருக்குது, ரைட் குவாலிட்டியும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பழைய ஓஜி டஸ்டர் அளவுக்கு ப்ளஷ் கிடையாது. நம்ம நிறைய அதை பேசிட்டோம். எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டும் நிறைய இருக்குது, ஆடாஸ் இருக்குது, சேஃப்டிக்கான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் வந்து டீசல் அளவுக்கு கேஎன்கே டீசல் அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து எக்கனாமிக்காக இதை எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி டஸ்டர் எக்கனாமிக்காகவும் இருந்தது. ஆனால் இது வந்து இந்த நார்மல் டர்போ பெட்ரோல்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி எங்களால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியலை. ஏஆர்ஐ சர்டிஃபிகேஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் அதுக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையில். கூட நெகட்டிவ்ஸ்னு சொல்ல போனால் பேக் சீட் வந்து ஒரு கன்ஜஷன் தாங்க, அது நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். அது வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு பழைய டஸ்டர்லேருந்து மேபி அப்கிரேட் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஒரு செடான்லேருந்து அப்கிரேட் ஆகும்போது அது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று மேனுவல் வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணி அதோடைய ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் அந்த ஃபைன் ஸ்பாட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டும் போது தான் எப்போவுமே கொஞ்சம் கான்ஷியஸாக கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு தேவை வருது. அது மேனுவலோட ஒரு விஷயம். இன்னொன்று இந்த இடம் இந்த காலை வந்து வைக்கிறது ஃப்ளாட்டாகவே இல்லை, கொஞ்சம் லிஃப்ட் அப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த லெஃப்ட் லெக் வந்து மேனுவலில் கிளச்சும் அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் போகக்கூடிய இடத்துக்கு இடையில நம்ம ஷூ வந்து தட்டுற ஒரு இடம் இருக்குது. மேபி அதோட ஸ்பேஸிங்கில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இந்த சென்டர் கன்சோலோடைய அந்த போர்ஷன் கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. மற்றபடி இனிஷியலில் பெரிய இஷ்யூஸாக எதுவுமே தெரியலை. ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு தாங்க டஸ்ட்டை பொறுத்தவரையில். நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இது பண்ணுங்கள். பழைய டஸ்டரோட ஃபீட்பேக்கோட இங்கே வராதிங்க. இந்த மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸில் இன்றைக்கி இருக்கிற நியூஜன் கார்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி மதுரையில் இருக்கிற அந்த ரெனோ டீலர்ஷிப்புக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்ம யோகேஷ் பிரதர் தான் அவங்கள கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட். அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த டீலர்ஷிப் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from Motor Wagon, driver responsibility.